சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபை தேர்தலில் திமுகவின் 16 அமைச்சர்கள் படுதோல்வி. ஆட்சியை கலைக்கும் திமுக. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவின் முக்கிய தூண்களாக கருதப்பட்ட 33 முக்கிய வேட்பாளர்களில், அதாவது 32 அமைச்சர்கள் ப்ளஸ் ஒரு சபாநாயகர், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே, அதாவது 16 பேர் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடந்தது. இதில் தாவேகா 108 இடங்களில் வென்றுள்ளது. திமுக 59, அதிமுக 47, காங்கிரஸ் 5, பாமக 4, IUML 2, கம்யூனிஸ்ட் 2, விசிக 2, தேமுதிக 1 போன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. இதில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படுகிறது. இதற்காக விஜய் எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த நிலையில் இந்த தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினே அதிரடியாக தோல்வி அடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல அமைச்சர்களில் 15 பேர் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இது திமுகவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தேர்தலில் திமுகவின் தேர்தல் வியூகங்களுக்கு பலத்த அடி கிடைச்சிருக்கு. அமைச்சர்களின் தோல்வி குறித்த புள்ளி விவரங்கள், அதாவது திமுக அமைச்சரவையில் இருந்த 32 அமைச்சர்கள் மற்றும் ஒரு சபாநாயகர் என மொத்தம் 33 பேர் களமிறங்கினாங்க. போட்டியிட்ட 32 அமைச்சர்களில் 15 அமைச்சர்கள் மக்கள் தீர்ப்பால் தோல்வியை தழுவியிருக்காங்க. அமைச்சர்கள் மட்டுமல்லாது தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரும் தனது ராதாபுரம் தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. திமுகவின் 33 முக்கிய வேட்பாளர்களில் 16 பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அமைச்சரவையில் சரி பாதி பேர் விழுந்தாலும் மீதம் இருக்கிற 17 அமைச்சர்கள் கடும் போட்டிக்கிடையே தங்களது தொகுதிகளை தக்க வச்சு கொண்டு வெற்றி பெற்றாங்க. அவங்க தோல்விக்கான பின்னணி என்ன? இந்த அமைச்சர்களின் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது புதிய கட்சிகளின் எழுச்சி. புதிதாக களம் கண்ட தமிழக வெற்றி கழகம் 34.92% வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டது. அதில் 1977 தனது முதல் தேர்தலில் பெற்ற 30.40 வாக்குகளை விட இது அதிகம். இந்த அதீத வாக்கு சிதறல் ஆளும் கட்சியின் வாக்கு வங்கியை பாதித்தது, பல அமைச்சர்களின் தோல்விக்கு வழிவகுத்தது. மேலும் கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் VS பாபுவிடம் தோல்வியடைந்தார் மு.க. ஸ்டாலின். ராதாபுரம் தொகுதியில் தோல்வியடைந்தார் மு. அப்பாவு. யார் யார் தோல்வி? துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், முத்துசுவாமி, தாமோ அன்பரசன், பழனிவேல் தியாகராஜன், ராஜேந்திரன், TRB ராஜா, கீதா ஜீவன், மூர்த்தி, அன்பில் மகேஷ், காந்தி, ஆவடி நாசர், மதிவேந்தன், சாமிநாதன், பெரிய கருப்பன். வெற்றி பெற்றவர்கள் KN நேரு, I. பெரியசாமி, ஏவாவேலு, MRK பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, ரகுபதி, சிவசங்கர், PK சேகர்பாபு, உதயநிதி ஸ்டாலின், மெய்யநாதன், CV கணேசன், K. ராமச்சந்திரன், சங்கரபாணி, கோபிஷெழியன். திமுக தோல்வியடைந்ததற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சென்னை மாநகரம் திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட நிலையில் 16 தொகுதிகளில் 14ஐ தாவேகா கைப்பற்றியுள்ளது. திமுகவுக்கு பெரும் பின்னடைவு. ஏனென்றால் திமுக ஊழல் மற்றும் கொள்ளை ஆட்சியை நடத்தியது மக்கள் எதிர்ப்பு வாக்குகளை செலுத்தினார்கள்.